டே 2 இன் தேக்கடி. நாங்கள் அன்றைக்கி மார்னிங் ஏர்லியராக இருந்துச்சு ஜீப் சஃபாரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோம் ஸ்டே நட்மெகின். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சூப்பரான ஹோம் ஃபுட்டில் செஞ்சுருந்த ஒரு ஃபுட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அங்கே எல்லாம் கேரளா ஃபேமஸான ஃபுட்ஸ் வந்து புட்டு, கடலைக்கறி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாமே வந்து கிடச்சிது. ஃபுட்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து ஆஃப் ரோட் சஃபாரி வந்து பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்னிங் ஒரு 5 to 6 பிளான் பண்ணிடுங்க. நாங்கள் போகிறதுக்கே வந்து 8:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ வந்து செம்ம வெயில். நாங்கள் வந்து தப்பான டைம் சூஸ் பண்ணி போயிட்டோம். அது வந்து ஆக்சுவலாக சம்மருங்கனால வந்து கிளைமேட் ரொம்பவுமே வந்து வெயிலாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு ஒரு மிஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு தெரியவே இல்லை. அண்ட் இந்த ஜீப் சஃபாரி பார்த்திங்கன்னா ஒரு 5 பிளேஸ் காட்டுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இதுதான். இது ஒரு லேக், சின்ன லேக் தான். நிறையா வந்து தண்ணி இருக்குன்னு வந்து சொன்னாங்க. பட் சம்மருங்கிறதுனால தண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு போனால் நீங்கள் ஜீப்லேருந்து கொஞ்சம் கீழே ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை இறங்கி தான் நீங்கள் வந்து இந்த ரிவர் வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா பெரியார் லேக்குன்னு சொன்னாங்க. ஸோ இங்கேயும் வந்து தண்ணி ரொம்பவுமே ட்ரையாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக வரும்னு தான் சொல்லியிருந்தார். பட் சுத்தமாக வந்து தண்ணி இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் பாதி வந்து டீ பிளான்டேஷன் வந்து டீ எஸ்டேட் தான் ஃபுல்லாக கவர் ஆயிருந்துச்சு. பட் அதுக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா லெமன் கிராஸ் தான் இருக்கும். இங்கே வந்து ஃபாரஸ்ட்டாக இருந்தால் கூட மக்கள்லாம் அங்கே இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. சின்ன சின்ன வீடுங்கள்லாம் இருக்குது. ஸோ அங்கே வாழ்கிற மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த லெமன் கிராஸ் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு நாங்கள் வந்து டீ வச்சு எரிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு வந்து அங்கே எலிஃபண்ட் வந்து லெமன் கிராஸ் வளர வளர வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். ஸோ எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துடும் எலிஃபண்ட். அதனால் வந்து நாங்கள் கொஞ்சமாக வளர்ந்தோடனே நாங்கள் லெமன் கிராஸை வந்து நாங்கள் டீ வச்சு எரிச்சிருவோம்னு சொன்னாங்க. அண்ட் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இது வந்து நேச்சுரலாக வந்து ஃபார்ம் ஆகிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். அண்ட் ஒரு 5 மினிட் நாங்கள் போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து யானை தண்ணி குடிக்க வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அந்த இடத்துலேருந்து டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். அண்ட் அது வந்து நேச்சுரலாக வந்து ஃபார்ம் ஆகிறதுனால தண்ணி உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக போகும். ஜீப் சஃபாரியில் வந்து பண்ணவே முடியாது அந்த பிளேஸில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போகிறப்போ தண்ணியில் தான் நாங்கள் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம போகிற ஒரு 5 பிளேஸஸ்க்கும் வந்து அங்கங்கே டீ ஸ்டால் மாதிரி வச்சுருப்பாங்க சின்ன சின்னதாக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே வந்து வாட்டர்மெலன், டீ, ஜூஸு, அப்புறம் மேகிலாம் செஞ்சு கொடுப்பாங்க கேட்டால். ஸோ நீங்கள் அங்கேயும் போய் கூட நீங்கள் ஃபுட் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா சபரிமலை போகிறதுக்கு வந்து ரூட்ஸ் அவர் காமிச்சார். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து அந்த ஷார்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். இங்கே இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கார்டமன் பிளான்டேஷன். அவர் அந்த கார்டமன் பிளான்டேஷன்லாம் வந்து சுற்றி காமிச்சார். ஸோ பொதுவாக வந்து தேக்கடி, கும்பிலி அந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாமே ஸ்பைசஸ் வந்து ஃபேமஸாக இருக்குது. நாங்கள் வந்து கார்டமன் ஏலக்காய் வாங்கினோம். அப்புறம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ். நீங்கள் பிரியாணி செய்கிறப்போ அந்த ஒரு ஸ்பைஸ் 1 or 2 பட்டை, கிராம்பு, லவங்கம் போட்டாலே ரொம்ப வந்து ஸ்பைஸாக இருக்குது. உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லையும் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸு, பாதாம், முந்திரி, அப்புறம் அங்கே வந்து அல்வா, ஆரஞ்சு அல்வா, சாக்லேட் ஹல்வாலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஃபேமஸும் கூட. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய் பிளான்டேஷன் தான் வந்து அவர் சுற்றி காமிச்சிருந்தார். நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து வாங்கிக்கோங்க. இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சபரிமலை போகிற ரோட் தான் அவர் வந்து காமிச்சார். ஸோ ஒரு ரோட் மாதிரி வந்து தனியாக பிரிஞ்சுது. இந்த ஹில் இருக்குல்ல, அந்த ஹில்லேருந்து நம்ம வந்து இது பேக் சைட் ஆஃப் சபரிமலை டெம்பிள். இந்த ரோட்டு வழியாக நீங்கள் போனீங்கன்னா, பாத யாத்திரை போனீங்கன்னா நம்ம வந்து சபரிமலை கோயிலோட பேக் சைடு ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ரூட்ஸும் கொஞ்சம் அப்படியே நின்று பொறுமையாக காமிச்சிட்டு போனார். ஸோ டோட்டலாக 4 hours ஆஃப் ஜீப் சஃபாரி இது நாங்கள் போகிறப்போ. நீங்கள் எவ்வளோ வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மலை காமிச்சார். அந்த மலை வந்து நம்ம 2 கை கோர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நிறைய வந்து ட்ரைபல் பீப்புள் வந்து இன்னும் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொன்னார். அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் கூட வந்து கான்டாக்ட் கிடையாது. அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஃபுட்டு அவங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட வந்து நம்ம அவங்க ஏரியா விட்டு வெளியே வர மாட்டாங்க. அவங்களே வந்து ஃபுட்டு எந்த எமர்ஜென்சினாலும் அவங்க ஏரியாக்குள்ளேயே வந்து பார்த்துக்குவாங்க. அண்ட் ஃபைனலாக நாங்கள் வந்து எலிஃபண்ட் சஃபாரி அங்கே தான் போயிருந்தோம். பட் நாங்கள் சஃபாரி போகல, ரொம்ப வெயில்னால. அங்கே வந்து எலிஃபண்ட்டுக்கு மேலே உட்காந்துட்டு நம்ம வந்து பேம்பூ ஃபாரஸ்ட் வந்து நம்ம சுற்றி காட்டுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள்.